Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல iValue Info Solutions IPO ஓட complete analysis பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2008ல incorporate பண்ணிருக்காங்க and இவங்க வந்து enterprise digital transformationல technology services and solution providing businessல இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட business verticals 4 verticalsா பிரிச்சிருக்காங்க. இதுல cyber security, information, life cycle management, data center infrastructure, ALM and cloud and others னு சொல்லிருக்காங்க. and இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் னு பாத்தீங்கன்னா மேனேஜர் செக்யூரிட்டி சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், என்டர்பிரைஸ் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜர் சர்வீசஸ், ப்ராடக்ட் சர்வீஸ் குரூப் and பிக் டேட்டா சர்வீசஸ் னு சொல்லிருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளையன்ட் பேஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு பெங்களூர் ரீஜன்ல ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியால 8 லொகேஷன்ஸ்ல இவங்களோட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட இன்டர்நேஷனல் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, UAE, கம்போடியா அண்ட் கென்யா ரீஜன்ல இவங்களோட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 421 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 1000+ பார்ட்னர்ஸ் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க and 8000+ கஸ்டமர்ஸ்க்கு சர்வீசஸ் கொடுத்திருக்காங்க. இந்த என்டர்பிரைஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இந்த கம்பெனிக்கு மோர் தென் 100+ அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்கறேன். இந்த கம்பெனியோட கரண்ட் கிளையன்ட்ஸ் பார்க்கும்போது பென்கோயின் சொல்யூஷன்ஸ், பெர்பெட்டுவிட்டி, ஆட்டோமேஷன் சிம்பிளிஃபைட், குவாண்டம், ரிவர்பெட், ரிஸ்க் ரெக்கான், ரூப்ரிக், செக்யூரினெக்ஸ், Sentinel-1, Soti, Splunk, Subex, SUSE இந்த மாதிரி நிறைய கிளையன்ட்ஸ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவென்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது சைபர் செக்யூரிட்டி வெர்டிகல்ஸ்ல இருந்து 46.89% ஆஃப் ரெவென்யூஸ் வந்திருக்கு. இன்ஃபர்மேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்ல இருந்து 21.96%, டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து 17.03% அண்ட் ALM கிளவுட்ல இருந்து 14.12% ஆஃப் ரெவென்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவென்யூஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி செக்மெண்ட்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சர்வீசஸ் வைஸ் பிசினஸ் ரெவென்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் அண்ட் அலைடு சப்போர்ட்ல இருந்து தான் அதிகமான ரெவென்யூஸ் வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில பார்க்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல 85.30 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் இவங்களோட அசெட்ஸ் அண்ட் டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல டிப் ஆகியிருந்தாலும் 25ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு earnings ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து IPO பிரைஸ். இந்த IPOவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 284 rupees சொல்லிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 299 rupees per share னு சொல்லிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு IPO அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்ட நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த EPS னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட EPS வந்து 15.98 rupees னு சொல்லிருக்காங்க. அண்ட் இயர் ஆன் இயர் கேட்டகரியில பாத்தீங்கன்னாலும் இந்த கம்பெனியோட earnings per share வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 18.71 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். என்டர்பிரைஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிசினஸ்ல இந்த கம்பெனிக்கு செலக்டட் லிஸ்டட் பியர்ஸ் யாருமே கிடையாது. பிகாஸ் இந்தியால இருக்கிற ஐடி கம்பெனிஸ் இந்த சர்வீசஸ் மட்டுமே கொடுக்கிறது கிடையாது. சோ அதனால இவங்களுக்கு லிஸ்டட் பியர்ஸ் யாருமே இல்லன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7722 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டர் டெய்லி பேசிஸ்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கிராஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல 9.97% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 9.05% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து ஃபிஸ்கல் இயர் 25ல 27.98% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து
38.92% and return on equity ROE percentage வந்து 20.49% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த மூணு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்தது இல்ல. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால ஐடி செக்டர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2030யோட ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் என்டர்பிரைஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இண்டஸ்ட்ரி வந்து 8.3% அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 3 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் எதுவுமே இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு போகாது, செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல 34% அட்ரிஷன் ரேட் மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா அட்ரிஷன் ரேட் அப்படின்னா ஒரு கம்பெனில ஒரு இயர்ல எவ்வளவு எம்ப்ளாயிஸ் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு மீனிங். டெவலப்டு கம்பெனிஸ்ல இந்த அட்ரிஷன் ரேட் 10%க்கு உள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் தேர்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருந்தாலும் இவங்களோட டாப் 10 OEM கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே இந்த கம்பெனிக்கு மோர் தென் 70% ஆஃப் ரெவென்யூஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல வந்திருக்கு. இந்த மூணுமே இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவ் ஃபேக்டர் நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 18 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 22 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 2 rupees per share. ஒரு லாட்டுக்கு 50 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 560.29 crores. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 23 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 25. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 39.92% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 32.73% மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். பட் இந்த அளவுக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியா இருக்கிறது ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டா நான் பாக்குறேன். ஃபைனலா ஐ வேல்யூ இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் லிமிடெடுக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். இஷ்யூ டைப்புக்கு நெகட்டிவ் ரேட்டிங் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 20 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 6.69% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.